ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா, ஏதோ ஒரு இலக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கத்துக்கு எண் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அந்த எண் அப்படிங்கிற இலக்கம் எப்படி இருக்குன்னா, 3ஐ விட பெருசாக இருக்குது. அதே சமயத்தில் 3ஆல் வகுப்படும், ஆனால் 6ஆல் வகுப்படாது. இதுதான் அந்த இலக்கம் எண் சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த இலக்கம் எண் சம்பந்தப்பட்ட 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 எண்களில் எந்த எண் 4ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. இப்போ இந்த கணக்கை படித்து பார்த்துட்டு ஒரு பெரிய கணக்கு போட முடியாது அப்படின்னு தயங்குறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. இது ரொம்ப எளிமையாக எப்படி போகிறது அப்படின்னாக்கா, அவங்க கொடுத்துருக்கிற அந்த இலக்கம் எண் இருக்கு இல்லைங்களா, அந்த எண் அப்படிங்கிற இலக்கம் 3ஐ விட பெரியது. இப்போ இலக்கங்கள் அப்படின்னாலே 0ல் ஆரம்பித்து 9ல் முடிஞ்சு போகும். இப்போ இந்த எண் அப்படிங்கிற இலக்கம் 3ஐ விட பெரிது அப்படின்னா 4, 5, 6, 7, 8, 9 இவ்வளோ தான் இருக்க முடியும். இந்த எண் அப்படிங்கிற இலக்கம் 3க்கு மேலே இருக்கக்கூடிய எண் 3ஆல் வகுப்படும், ஆனால் 6ஆல் வகுப்படாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? 9ங்கிறது தான் இந்த இலக்கம். ஸோ n is equal to 9 அப்படின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம், அவங்க கொடுத்துருக்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த ஓர் இலக்கம் 9 தான் இருக்குது. ஆக அந்த n அப்படிங்கிற இலக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற 4 எண்களில் எந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படும்? இதுதான் அவங்க கேட்டுக்கிற கேள்வி. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 4 எண்களுமே அந்த எண் என்ற இலக்கத்தை உள்ளடக்கிய எண்கள். அதாவது அந்த 4 எண்களும் 9ஐ உள்ளடக்கிய எண்கள். அதில் முதல் எண் என்னன்னா 2n. இப்போ 2n அப்படின்னா அது 18. 18 4ஆல் வகுக்க முடியுமான்னா முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது 3n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3n அப்படின்னா மொத்தம் 27. 27 4ஆல் வகுக்க முடியாது. ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது 2n + 4. 2n + 4 அப்படிங்கிறது 22. அதையும் 4ஆல் வகுக்க முடியாது. அதாவது 2n 4ஆல் வகுக்க முடியாது அப்படிங்கிறப்ப அது கூட நீங்கள் 4 மடங்கு எத்தனை சேர்த்தாலும் அதையும் 4ஆல் வகுக்க முடியாது. ஓகே, அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். கடைசி ஆப்ஷன் 3n + 1. 3n அப்படிங்கிறது 27 + 1 அப்படிங்கிறப்ப 28 ஆகிடும். இப்போ 28 4ஆல் வகுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.